அதாவது கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது அவசியமா அவசியம் இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்து கடவுளை எதுக்காக நம்புகிறோம் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா மூச்சு விட்டால் கடவுள் பேரை சொல்லுவாங்க, எந்திரிச்சா கடவுள் பேரை சொல்லுவாங்க, உட்காந்தா கடவுள் பேரை சொல்லுவாங்க. அவ்வளவு ஆன்மீக ஈடுபாடெல்லாம் கிடையாது. சும்மா ஏதோ சொல்லணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். மூச்சு விடுற மாதிரி அந்த பேரை சொல்லிவிட்டு அப்படியே போயிடுறது. அது சில பேர் எதுக்காக நம்புகிறோம், அவர் வரணுமா, நமக்கு அருள் தரணுமா, நமக்கு வேண்டியதை அவர் கொடுப்பாரா, அந்த நம்பிக்கையை அப்புறம் தூக்கி வச்சுருவாங்க. சும்மா பேச்சு வாக்கில் நம்மளும் ஏதோ சொல்கிறதுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம், கடவுள் நம்பிக்கை இருக்கிற மாதிரி அப்படின்னு அவங்க இருப்பாங்க. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெரிய கோயில், நிறைய பிரகாரங்கள் உண்டு. அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு பிரகாரத்துக்குள்ளேயும் போய் ஒவ்வொரு சாமியும் கும்பிட்டு போனோம்னா ஒரு நாள் வேணும் மொத்தமாக. அவ்வளோ தூரம் நின்று நீங்கள் பயபக்தியாக இது என்ன சாமின்னு கேட்டு அது எப்படி கும்பிடணும்னு பார்த்து கும்பிட்டிங்கன்னா ஒரு நாள் ஆகும். இப்போல்லாம் பல பேர் பார்த்திங்கன்னா ஹாய் ஹாய் ஹாய்ன்னு இந்த ஆஃபீஸுக்குள்ளே எம்டி நுழையிற மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு நம்ம கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு சன்னதியையும். மெயின் டெய்ட்டு எங்கே இருக்கார்? போனோடனே முக்குருணி விநாயகர் இருக்காரா, அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மா இருக்காங்களா, அப்புறம் சிவபெருமான் சுவாமி சன்னதி இருக்கா, பார்த்துட்டோமா கிளம்புவோம். அப்படி தான் அந்த பேரிகார்டும் கட்டி விட்ருப்பாங்க. அங்கங்கே போகிறதெல்லாம் தடுத்து அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்படி மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட்றதுக்காக ஒருத்தர் போனார். அவர் இப்படி தான் ஹாய் சொல்லிக்கிட்டே போனார். நேராக போய் மீனாட்சி அம்மன் கருவறைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அப்படியே ரெண்டு கையும் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு காதில் வச்சுக்கிட்டு உக்கி போட்டு எந்திரிக்க ஆரம்பித்தார். ஒரு 10, 15, 18 தடவை உக்கி உட்காந்து எந்திரிக்கிறார். அங்கே இருக்கிற பட்டருக்கு அதிசயமாக போச்சு, அதிர்ச்சியாகவும் போச்சு, கோபம் வர்ற மாதிரியும் ஆகிப்போச்சு. யோ, இது மீனாட்சி கோயிலையா, மீனாட்சி கருவறை, இங்கே உக்கி யாராவது போடுவாங்களா? உள்ளே நுழையும் போதே முக்குருணி பிள்ளையார் இருப்பார், அவர்கிட்ட நீ உக்கி போட்டிருந்தீங்கன்னா சரி, இங்கே எதுக்கே நீ தோப்புக்கரணம் போடுறீங்கன்னு அவர் பட்டர் கேட்டார். அவர் சிவாச்சாரியார், அவர் கேட்டார். உடனே இவர் சொன்னார், என் பேர் கணேசங்க, அதனால தான் உக்கி போடுறேன் அப்படின்னு இவர் சொன்னார். சரி, ஓம் பேர் கணேசன், அதுக்கு ஏன் நீ மீனாட்சி முன்னாடி உக்கி போடுற அப்படின்னு கேட்டோன்னே, என் மனைவி பேர் மீனாட்சிங்க, அதனால் நான் வீட்டில் போடுற மாதிரி இங்கேயும் போடுறேன் அப்படின்னாரு பாருங்க. இப்படியெல்லாம் விபரீதமாக யோசிச்சுக்கிட்டு கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறவர் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க கல்யாணத்துக்கு, ஒரு பையனுடைய ஜாதகத்தை. அந்த பையன் மாப்பிள்ளை அவன்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏப்பா உனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா அப்படின்னு கேட்டிருக்கார். எப்போ கேட்குறீங்க அப்படின்னு அந்த பையன் திருப்பி கேட்குறான். கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ நீ என்கிட்ட தான் ஜாதகம் பார்த்து கல்யாணமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுட்டு அப்போ வேறு ஏதோ பார்க்குறதுக்காக மாப்பிள்ளையோட ஜாதகத்தோடு வந்திருக்க. இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எந்த கடவுளை விரும்பி கும்பிடுவ, எந்த சாமி மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன்னு அவர் கேட்டார். அந்த ஜோசியம் பார்க்குறவர். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே கடவுள் தாங்க, முருகப்பெருமான் தான். அவர் தான் யூத் காட். அவர் தான் நம்ம என்ன நினச்சாலும் எல்லாம் பண்ணுவார், ஜாலியாக இருக்கலாம். கோவம் வந்துச்சுன்னா கோவணத்தை கட்டிக்கிட்டு கோயிலில் மலை மேலே போய் நின்றுக்கிறலாம். இல்லை ஜாலியாக இருந்தோம்னா 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு அவன் ஜாலியாக பேசுகிறான். யார்கிட்ட? ஜோசியக்கார்கிட்ட. யோ, விளையாடாத, விபரீதமாக சொல்லாத, உண்மையை சொல்லு. எந்த கடவுளை கும்பிடுவேன்? முருகனை கும்பிடுவேன். சார், கல்யாணத்துக்கு பின்னாடி எந்த கடவுளை கும்பிடுற? அதை ஏன் சார் கேட்குறீங்க? முன்னாடியாவது ஒரே ஒரு கடவுள் தான், இப்போ நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, எதுவும் நம்ம மேலே கருணை வைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு புலம்ப ஆரம்பித்தான். உன் சொந்த கதையையும் குடும்ப கதையையும் குடும்ப தொல்லையும் கொண்டு கடவுள் பக்தியில் நீ இப்படி பொருத்தி பார்க்காத தம்பி. இப்போயும் நீ ஒரு சாமியை கும்பிடு, அவர் உனக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலியாக இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த கோயிலில் ஏறினாலும் பரிகாரம் கிடைக்க மாட்டேங்குது. அதான் வருத்தமாக இருக்குது. அந்த அம்மாவோட போய் பார்க்கட்டுமே ஒரு தடவை, நல்லா தானே இருக்கும். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.